ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 49. அங்கதன் தலைமையில ஹனுமான் உள்ளிட்ட வானரர்கள் சீதா தேவியை தேடும் பெரும் பணியில முழு உற்சாகத்தோட செயல்பட்டார். சுக்ரீவன் கட்டளையை மனசுல வச்சுண்டு அவர்கள் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்கினார். ஆனா அந்த பயணம் சாதாரண பயணம் இல்லை. மலைகள், காடுகள், குகைகள், பள்ளத்தாக்குகள் அப்படின்னு இயற்கையின் கடுமையான சவால்களை கடக்க வேண்டிய ஒரு பெரிய முயற்சியாத்தான் இருந்தது. அவள்லாம் விந்திய மலை பகுதியில பரந்த காடுகளையும் ஆழமான குகைகளையும் மலைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறா. ரொம்ப கவனத்தோட எல்லா இடத்திலையும் தேடுறா. ஆனா எந்த இடத்திலும் சீதையனுடைய தடயம் கிடைக்கல. இதனால அவர்களுடைய உடலும் மனமும் சோர்வடைகிறது. மலைகளில் ஏறி இறங்கிய அவர்கள் உயர்ந்த சிகரங்களையும் ஆழமான குகைகளையும் ஆராய்ஞ்சு பார்க்கிறார். ஒவ்வொரு திசையிலும் பார்வையை செலுத்தி எந்த அடையாளமும் ஏதானு கிடைக்கிறதா அப்படின்னு கவனமா பாக்குறார். ஆனா எந்த சுவடுமே கிடைக்கல. தேடல் நீண்டு போச்சு. அவர்களின் ஆற்றல் குறைஞ்சு போச்சு. இறுதியில அவர்கள் மலைகளை விட்டு கீழே இறங்கிடுறார். கடுமையான உழைப்பின் காரணமாக சோர்வு வந்துடுச்சு. மனமும் தளர்ந்து போச்சு. அப்போ ஒரு மரத்தின் அடியில கொஞ்ச நேரம் நின்று ஓய்வு எடுத்துக்கிறார். உடலும் மனமும் களைப்பால் நிறைஞ்சிருந்தாலும் தர்ம பணியை விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதி அவ கிட்டக்க இருந்தது. கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு அப்புறம் அவ மறுபடியும் மனத்தை உற்சாகப்படுத்திக்கிறாள். சோர்வு இருந்தாலும் கடமை உணர்வு அவளை எழுப்புறது. சீதையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவளுடைய ஒரே இலக்கு. அதனால அவ மறுபடியும் முன்னேற ஆரம்பிக்கிறாள். இதனால அவர்கள் மறுபடியும் தெற்கு திசையை நோக்கி தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஹனுமான் தலைமையில இந்த வானர வீரர்கள் மறுபடியும் விந்தியமலை பகுதியிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு பகுதியையும் முறையாக தேட ஆரம்பிச்சார். காடுகள், மலைகள், குகைகள், பள்ளத்தாக்குகள் அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கிறார். அவர்கள் குழுவாக செயல்பட்டு எந்த இடத்தையும் விடாம தேடலை தொடர்ந்துட்டே இருந்தார். இந்த தேடல் வெறும் உடலின் பயணம் இல்லை, அது ஒரு உள்ளார்ந்த பக்தி பயணம்தான். ராமனின் துயரத்தை நினைச்சு சீதையை கட்டாயம் கண்டுபிடிக்கணும் என்ற ஒரு கருணை உணர்வு அவகிட்ட ஆழமா இருந்தது. அதுவே அவர்களுக்கு ஒரு சக்தியையும் கொடுத்தது. அவர்கள் மலையின் உச்சியிலும் அடர்ந்த காடுகளிலும் இருண்ட குகைகளிலும் வெறுமையான நிலங்களிலும் தேடி பார்க்கிறா. சில இடங்கள்ல மிக உயர்ந்த மலைகளை கடந்து போறா. சில இடங்கள்ல ஆபத்தான பள்ளத்தாக்குகளை எல்லாம் தாண்டா. எந்த இடத்திலும் சீதையனுடைய அடையாளம் கிடைக்கவே இல்லை. சோர்வு ஜாஸ்தி ஆயிருது. ஆனாலும் முயற்சி குறையல. சில நேரத்துல அவர்கள் மறுபடியும் தரையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். இது அவர்களின் மன உறுதியையும் தர்மத்தினுடைய பற்றையும் காமிக்கிறது. இப்படி ஹனுமான் தலைமையிலான வானரர்கள் தொடர்ந்து விந்தியமலை தொடரில் இருந்து தெற்கு திசையை முழுவதையும் பரவலாக தேடுறார். அவர்கள் ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக பார்த்து சீதையின் தடயத்தை ஏதாவது கிடைக்குமான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றா. ஆனா அதே நேரத்துல அவளுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. இப்படி தொடர்ச்சியான முயற்சி, சோர்வு, மறுபடியும் எழுச்சி, மறுபடியும் தேடல் அப்படின்னு ஒரு நீண்ட தர்ம பயணம் நடந்துட்டே இருந்தது. அவர்களுடைய மனசுல இருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை, சீதையை கட்டாயம் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான். தர்ம பயணத்துல சோர்வு வந்தாலும் முயற்சியை நிறுத்தக்கூடாது. வெற்றி உடனே கிடைக்காதுதான், ஆனால் தொடர்ந்த முயற்சி கட்டாயம் அவசியம். ஒற்றுமையும் தலைமை வழிகாட்டுதலும் இருந்தால் எந்த தடையையும் கடந்துவிட முடியும். சோர்வை வென்று மறுபடியும் எழுவது உண்மையான வீரத்தன்மை. பக்தி மற்றும் கடமை உணர்வு மனிதனை தொடர்ந்து முன்னேற்றுகிறது. இறுதியில் முயற்சி ஒருபோதும் வீணாகாது அப்படிங்கிறது தான் இந்த பகுதி தரக்கூடிய பாடம் அப்படின்னு சொல்லி இந்த 49வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 50வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.